உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வயது மூப்பின் காரணமா என்னால இந்த மக்கள் பணியை முன்ன போல வேகமா செய்ய முடியல. அதனாலதான் என்னோட அரசியல் வாரிசை அறிவிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப ஆழமா யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவை தொண்டர்களும் பொதுமக்களும் ஏத்துக்கணும்னு அன்போட நான் கேட்டுக்கிறேன். என்னோட அரசியல் வாரிசா என் புள்ள ரத்னவேல் பாண்டியனை அறிவிக்கிறேன். தொண்டர்களாகிய நீங்களும் மக்களும் இத்தனை வருஷம் எனக்கு கொடுத்த ஆதரவையும் அன்பையும் என் பிள்ளைக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என்னப்பா பண்றீங்க? வாழ்த்துக்கள்டா. சரி சரி. போதும் போதும். என்னோட அரசியல் வாரிசா என் புள்ள ரத்னவேல் பாண்டியனை அறிவிக்கிறேன். வேதநாயகி, பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன்னு தாயு செஞ்சு தப்பா நினைச்சிடாத. நாம எதுக்காக இத்தனை வருஷமா இங்க இருந்தோமோ அதுவே நமக்கு இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. இனிமே நாம இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. வா, நம்ம 2 பேரும் ஊருக்கு போயிடலாம். இல்ல, எதுக்கு சொல்றேன்னா, வயல்ல விவசாயத்தை பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இதான் சான்ஸ்னு என்ன ஓ ரூட்டுக்கு இழுக்க பாக்குறியா? இத்தனை வருஷமா நான் ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு அஸ்திவாரம் போட்டு வைப்பேன். அது மேல ஒருத்த வந்து அப்படியே சிம்மாசனம் போட்டு உட்காருவான். நானும் போனா போதுன்னு விட்டுட்டு ஓ கூட வந்து தோட்டம் துறவுல வேலை பார்த்துட்டு மாட்டு சாணி அள்ளிக்கிட்டு கிடக்கணுமா? தொலைச்சிடுவன் தொலைச்சு. எங்கேந்து வந்தது உனக்கு இந்த தைரியம்? அதான் வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இவ இனிமே ஒண்ணு இல்லைங்கிற எண்ணம் கேவலம் உனக்கெல்லாம் வந்துருச்சுல்ல? ஐயோ இல்ல, நீ டம்மி ஆயிட்டாங்கிற அர்த்தத்துல நான் உன்னை கூப்பிடலாமா? நீ இங்க இருந்தா உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுமேன்னு தான் கூப்பிட்டேன். நீ வரலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, விட்டுரு. இங்க பாரியா, சிங்கம் காட்டுக்குள்ள இருந்தாலும் ராஜாதான், நாட்டுக்குள்ள இருந்தாலும் ராஜாதான். நான் ராஜா மாதிரி கடைசி வரைக்கும் நான் ராஜாவா தான் இருப்பேன். அதுக்கு சிம்பிளா, எனக்கு இங்க திருடி தின்னு சுகம் கண்டு போச்சு, அதனால திருடாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே?
அதுக்காக மூச்செல்லாம் புடிச்சுக்கிட்டு சிங்கம் ராஜான்னு பஞ்சு டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கிற. யோ அவ்வளவுதான். சரி போயிடுறேன். எஸ்கேப்டா சாமி. இவன் ரத்தனத்தோட ஆளாச்சே, இவன் எதுக்கு உள்ள வர்றான்? எதுக்கோ பெருசா பிளான் பண்றா. அக்கா என்ன கூப்பிட்டுருந்தீங்க? வாப்பா, நீயும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். எனக்கு பதவி கிடைச்சிருச்சுன்னா உனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து கை தூக்கி விட்டுறலான்னு தான் நினைச்சேன். ஆனா விதி யார விட்டுச்சு? நீ கடைசி வரைக்கும் கொடி பிடிச்சிட்டு தான் இருக்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கு. இங்க பாரு, நீ பெருசா வர வேண்டியவன். உன்னோட உழைப்புனாலதான் என் அப்பாவும் ஜெயிச்சாரு. இப்போ என் தம்பியும் ஜெயிக்க போறான். ஆனா நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போற. ஏன்னா அவங்க உன்னை வளரவே விட மாட்டாங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஜானகி அம்மா காஃபி கேட்டாங்கம்மா. காஃபி கேட்டாங்களா? உன்னதானே அவ கூப்பிட்டு இருந்தா. இதோ பாத்துட்டு வரமா. ஏய் ஜானகி, ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு சைலண்டா எனக்கு எதிரா வேலை பாக்குறியா? உன் அரசியலை காட்டிட்ட, இப்போ ஏன் அரசியலை காட்டுறேன்டி. அம்மா அவங்க கூப்பிடவே இல்லையாம்மா. அப்படியா? கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே. சரி சரி, காஃபியை போட்டு கொடு. ம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.